ஓம் சாந்தி. குஷியா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே சிஸ்டர். நம்ம என்ன பார்க்க போறோம் சிஸ்டர்? இது ஒரு ஜெனரலாவே நெறைய டாபிக் தான் பிரதர். சரி. நம்ம வந்து அப்படின்னு சொல்லி நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. விட இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா நாடி ஜோசியம்னு ஒண்ணு இருக்குது. அத விட மச் ஷார்ப் ஜீவ நாடின்னு ஒண்ணு இருக்குது. சோ அது பத்தி அவ்வளவு அதோட என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல இந்த கட்டை விரல் ரேகையை வச்சு பார்க்கிற நாடி ஜோசியமே உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. உலகத்துல எல்லாரும் இருக்குது. அது எப்படின்னா, ஜப்பான்ல இருந்து ஒரு லேடி கியோ பேரு. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இருந்தது. அவங்க அப்பா அம்மா பேரு. டெத் பெட் 88 வயசு அது வரை இருந்தது. அவங்க பார்த்தாங்க. அது ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? சோ அவங்க அப்பா அம்மா பேரு அவங்க அந்த மாதிரி நிறைய அதிசயங்களா. சோ அது வந்து ஒரு அவேர்னஸா நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணு ஹெல்ப் பண்றதுக்குதான். பூர்வ ஜென்ம கர்மாக்கள் நிறைய இருக்குது இல்லைங்களே. அத வந்து எப்படி நிவர்த்தி அப்படின்றது இதுல சோ அதை நிவர்த்தி பண்ணோம்னா சரியாகுது. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் விஷயங்கள் சொல்லலாம். அது போக நேர்ல பார்த்தது தவிர புத்தகமே நிறைய வந்திருக்குது பத்தி. சோ எல்லாமே நம்ம கொஞ்சம் டீடைல்டா விளக்கலாம். முதல்ல வந்து இந்த ஜாதகம் தான் அந்த காலத்துல இல்லைங்களா, அந்த 60 வருஷ கேலண்டர் வச்சு இந்த ஜீவனானது இந்த நேரம் இந்த நாள்ல இந்த டைம் பிறக்கும் அப்படின்றத வந்து அதான் நம்ம எழுதி கொடுத்துடுறோம். அவங்க அந்த ஜாதகத்தை வந்து இல்லைங்களா. சோ அதுதான் அந்த தொன்று தொட்டு வர்றது. அதுல இப்போ ரீசெண்டா என்னுடைய ஃபர்ஸ்ட் கசின்ஸ், அதாவது க்ளோஸ் சர்க்கிள் சும்மா வாட்ஸ்அப் இருந்தோம். அப்ப நான் ஃபேமிலியில யாரும் பார்த்து மேரேஜ். சோ அப்ப வந்தது, நீங்க ஜாதகம் பார்த்து இல்லாட்டா ஏதாவது சக்சஸ் ஆயிருக்கா அப்படின்ற நிறைய ஆன்சர் பண்ணாங்க. கசின் சிஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வந்து கல்யாணம் வந்து நிச்சயம் வைக்கிறதுக்கு எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப வந்து அவங்க திடீர்னு நிறைய டவுரி அது எங்க கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரு. இருங்க இந்த ஃபங்க்ஷன் நிப்பாட்ட வேணாம், அன்னைக்கு ஃபோன் பண்ணி நீ இப்ப உடனே வா உனக்கு அப்படின்னாராம். தன் கிளம்பி வந்துட்டானா. வந்த உடனே அன்னைக்கு இவங்க வந்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. தான் நல்லா பேக்ரவுண்ட் தெரியும், அதனால நிச்சயம் பண்றப்போ அது சொன்னாங்கன்னா இதுதான் நிச்சயம் ஆகும் அப்படின்றது என்னோட ஜாதகத்தை அப்படின்ட்டு அந்த பையன் வந்து சொன்னானா. 6 மாசம் வந்து 6 மாசத்துக்கு திருமணம் நிச்சயம் ஆகும். அந்த அம்மாவுக்கு கூட தெரியாது அப்படின்னு உடனே நிச்சயம். அந்த அளவுக்கு டீட்டெயில்டா இருந்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு எல்லாம் வயசாகி 22 வயசுல அவருக்கு கிட்னி ரொம்ப ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ். அதுவுமே அந்த ஜாதகத்துல இருந்ததாமா. பிறப்பான்ட்டு அதுவுமே இருந்தது அப்படின்னாங்க. அது இருந்தது. அடுத்து இன்னொரு கசின்ஸ் அவங்க வந்து அந்த மாமா தெரியும் சின்ன வயசுல இருந்த அத்தையோடைய அப்பாவோட சிஸ்டருடைய ஹஸ்பண்ட். அவரு வந்து பாப்பாராமா. அப்ப வந்து அவருக்கு 38 வயசுல விபத்து ஏற்படும், ரொம்ப கவனம் அப்படின்றது. அப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கப்பவே எனக்கு தெரியும். அந்த ஒரு பெரிய ராடே ஜீப்பு கவுந்திருக்கு ஹைவேஸ்ல. அது அப்படியே அந்த இது குத்திருச்சு. குத்தி அப்படியே குடலே வெளியே வந்து தச்சு இது பண்ணி அதுல இருந்து நூலா அந்த காலம் வைக்கிற மாதிரி தையல் இல்ல போல அப்படியே வந்து பெரியோடவே அப்படி இருந்தாரு கொஞ்சம் வருஷம். சோ அதுவுமே வந்து ஈஸி ப்ரெடிக்டடா இருக்குது அந்த ஜாதகத்துல. அடுத்தது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க தம்பிக்கு வந்து வேலை இருந்தாரு. அவர் அப்போ வேலை தொழில் தொடங்கலான். இப்ப வந்து இப்படி என்ன ஆகும், இந்த மாதிரி நல்லா ஃபிளரிஷ் ஆகி வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்குது. அதே மாதிரி அவருக்கு 2 பொண்ணு, ஒரு 2 பையன், ஒரு பொண்ணு. அது அப்புறம் இவங்களுக்கு அப்படின்னா 72 வயசு இவங்க ஆறப்போ ஒரு ஃபேட்டலான ஒரு இது நடக்கும். அது வந்து டெத்துக்கு போயிட்டு வருவீங்க அப்படின்னு. இப்ப அவங்க 72 வயசு ஆகி அதே மாதிரி அந்த மாதிரி டெத்துக்கு போயிட்டு அந்த இதுல கடைசியா எப்படி உயிர் வாழணும் அப்படின்னா, நம்ம
சாப்பிட முடியாது. இந்த பைப் வழியா சாப்பாடு இதெல்லாம் போட்டுரும். ஆனா ஷீ இஸ் லிவிங் ஃபார் 6 months ஷீ இஸ் குவைட் ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து இந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் நிறைய எல்லா இதுலயுமே பாக்குறாங்க. கர்நாடகா எல்லா ஹிந்தி ஜாதகம் பாக்குறாங்க. இப்ப வந்து ரொம்ப நிறைய இருக்குது. அதுல என்ன சொல்றாங்க அந்த கசின்ஸே என்னன்னா 8% வந்து ஃப்ராடா தான் இருக்கு, ஒரு 2% வந்து உண்மையா இருக்குது எங்களுக்கு அந்த அப்படின்னு சொல்றாங்க. ஜாதகத்தை பத்தினது இது பத்தி எதுவும் ஜாதகம் எல்லார் வீட்லயுமே பாக்குறது. ஆனா இந்த நாடி ஜோசியம்ன்றது வந்து கேட்கறது இல்ல இல்லையா? டேட் ஆஃப் பர்த் எதுவுமே ஆமா கேட்க பிரதர். மாட்டாங்க. அது ஆமா இதுலயே வந்து உண்மையா நடந்திருக்குது. ஆனா நம்ம சொல்யூஷன் கிடைக்காது. இது மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர இதுல இருந்து மீள்றது இருக்கா அப்படின்னு யோசிப்போம். சரி இந்த மாதிரி ஒரு டெத் பெட் வர சரி இதுல இருந்து ஏதாவது ஒரு சால்வா அப்படின்ட்டு பாக்க இந்த அடுத்த ஸ்டெப் நாடி ஜோசியம்ன்றது. இப்ப அது வந்து எப்படி அப்படின்னா சீர்காழியில வைத்தீஸ்வரன் கோவில்னு, சோ அதுல வந்து நம்ம இந்த காலத்துல இருந்து அகத்தீஸ்வரர் தான் இதுல அகத்தியர் சுவடிகள்லாம் நம்ம மேஜர். காகபுஜண்டர், போகர் இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த மாதிரியான ஒரு உயிர் இந்த மாதிரி இந்த நேரத்துல இந்த மாதிரி பிறக்கும். அதுக்கு லைஃப் வரும், சில கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டத்தை நம்மளுக்கு வர கஷ்டம் நமக்கு என்னன்னு தெரியுங்களா? அவங்க சொல்றாங்க உங்களுக்கு முற்பிறவியில இந்த மாதிரி இருக்க, அது பிறவியில சொல்லிடுவாங்க. அதனால உனக்கு வந்து இந்த இந்த இதுக்கு நீ பண்ணனா உனக்கு வந்து ஆகும் புரியாது. நம்மளுக்கு லைஃப்ல திடீர் வருது அப்படின்ட்டு நம்ம அதுக்கு அப்படின்ட்டு நாடி போறோம் இல்லையா ஜோசியமே, அது ஒரு சால்வேஷன் இருக்கா அப்படின்றது. அது வந்து நான் ஒரு 38 yearsல எனக்கு ஜஸ்ட் தெரிஞ்சது. அப்ப என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் உயிரோட இருந்தாங்க. அப்ப சென்னையில சும்மா பார்த்தேன். அப்ப வந்து இதெல்லாம் வந்து 40 அவங்களுக்கு இன்ட்ரோருக்கு அச்சாம் அப்படின்லாம் வந்துச்சு. ரொம்ப ஒன்றும் ஜென்ரலா இல்ல. அதே மாதிரியே அவங்க 40 போனாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. வந்து நானாவே ஏதாவது கொஞ்சம் இண்டிபெண்டா நம்மளா ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இது மாதிரிலாம் ஒர்க் பண்றப்போ நம்ம எதிர்பார்த்த அளவு எதுவுமே கிடைக்கல. 2000ல அப்பெல்லாம் எனக்கு இந்த இது அப்ப அகைன் நான் 2000 ஒரு நாடி ஜோசியம் அது அப்ப வந்து அவங்க எல்லாமே சொல்றாங்க. அது முற்பிறவி இது வந்து சாந்தி காண்டம் அப்படின்னு ஒரு இதுல பார்க்கணும். இப்ப அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து போன என்ன இது கலிங்கர், அது இப்போ ஒரிசான்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு அந்தனர் தனவான் வீட்டுல, அதாவது முன் உயர்குடி பிறப்புனா அது அந்தனரா தான். சோ அது வந்து அப்படி பிறந்தப்போ நல்ல ஒரு இந்த இளமை நிறைய இதெல்லாம் தவறு இல்லையா? அப்ப வந்து இது நீதிபதி தீர்ப்பு கூறும் நீதிபதியா இருந்திருக்க. அப்ப வந்து நிறைய வந்து ஏழைகளுக்கு எல்லாம் தவறான தீர்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஜெயில போட்டுட்டேன், துன்புட்டுறாங்க. அப்புறம் வயசான காலத்துக்கு அப்பா அம்மாவை நீ ஒழுங்கா கவனிக்கல, அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்து பண்ணல. அப்புறம் அந்த சின்ன முடிஞ்சு ஏஜ் வரப்பதான் உன்னுடைய தவறுகள்லாம் நீ உணர்ந்த பிறகு நிறைய பேருக்கு நல்லது எல்லாம் செஞ்ச. அதனால உனக்கு வந்து இப்ப நாங்க பரிகாரம் அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்போ எனக்கு என்ன வந்து திருநள்ளாறு போகணும், அங்க சனி பகவானது இருக்கு, அங்க போய் நீராடி சூரியனார் கோட்டம் ரொம்ப ரொம்ப எல்லாமே வட்ட எழுத்துன்னு சொல்லுவாங்க, நம்மளால முடியாது. அந்த ஏடுகள்ல அத நம்மளுக்கு வந்து அந்த கட்ட விரல் லேடிஸ்க்கு கை பெருவிரல், ஜென்ஸ் கை பெருவிரல், யாரு இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்னா கொண்டு அவங்க வந்து அதோட அலைடா எடுப்பாங்க, அதோட தொடர்புடையதா எடுக்கிறாங்க. இப்ப வந்து இந்த ஒரு கட்டுல வாசிக்கிறப்ப இது அதை வச்சிருவாங்க. இப்ப இன்னொரு அது மாதிரி அதுல கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டடா வரும். அப்ப வந்து நம்ம இது வந்துரும், அப்பா அம்மா நம்ம அதுல இருந்து எல்லாமே வந்துரும் வைங்களேன். அப்ப வந்து அதாவது நம்பிக்கையானவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நாங்க போய் எடுத்துட்டு வருவோம், 4 நாள் ஆகும் உங்களுக்கு அப்படின்றாங்க. அப்ப அது வந்து அவங்க திரும்ப போய் எடுத்து அப்ப வந்து திரும்ப அந்த கட்டுல வந்துரும், பெரும்பாலும் வந்துரும். எனக்கு அந்த மாதிரி ஆனதுல என் சன்னுக்கு நான் பார்த்தப்ப அப்படி நம்ம போய் எடுத்துட்டு வந்து அப்புறமா வந்து பார்த்தோம்.
அது மாதிரி வந்து ரொம்ப ரிலையபிளா ஒருத்தர் கிடைச்சாரு. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம். கடைசியா பட்டீஸ்வரம் இது இருக்கு ஒரு கோவிலு சிவன். ஆனா அங்க துர்கை ரொம்ப விசேஷம். அந்த அம்மனுக்கு வந்து நீ 100 மாலை போட்டு வேண்டிக்கோ, அதோட உனக்கு மாசம் எல்லாம் அப்படின்னாங்க. கொஞ்சம் ஏழைகளுக்கு தானே அந்த மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சம் அது முடிச்சுட்டு பக்கம் இருந்தது. சரி தஞ்சாவூர் பக்கம் ஹோட்டல்ல சாப்பிடலாம். திடீர்னு எனக்கு ஒரு ஃபிளாஷ். சூரியன் வந்து 7 கலர்ஸ் இருக்கு இல்லையா, விப்ஜிஆர் அது தனித்தனியா தெரியுது. அப்ப எனக்கு வந்து இங்க நெற்றி பயங்கரமா என்னென்னமோ அடிக்குது. அப்புறம் வந்து ஒவ்வொரு பிறகு நான் வந்து சூரியனை வந்து எப்பவுமே கலர் இருக்கேன். ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கலரா இருக்கும். சோ அப்ப நம்மளுக்கு வந்து இங்க இருந்து ஒரு விலகுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் 2005-6ல தான் இந்த மாதிரி ஹீலிங் இதுக்கெல்லாம் வந்தேன். அப்ப வந்து என் டாட்டருக்கு அலையன்ஸ் பார்க்கிறது. அப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த ஞானம் எல்லாம் கிடைக்க வந்து என்ன அடுத்து கல்யாணம் பாக்குறப்போ எங்க இதுல ஒரு சின்ன ஆட் கொடுத்தோம். அப்ப வந்து நிறைய ஜாதகமா வருது. நல்லா நிறைய எது செலக்ட் பண்ணா என்ன ஒண்ணுமே தெரியல. பண்ணணும் நாங்க சொன்னாலும் இல்ல நாங்க அனுப்புறோம் நீங்க பாருங்க, ஆனா உங்க ஜாதகம் ஸ்கிரீன் அனுப்பிச்சு விட்டுருவோம். அப்புறம் எனக்கு கன்ஃபியூஸ்டா இருந்தப்போ அந்த டைம் வந்து திரும்ப நாடி ஜோசியம் இருக்கு. அப்ப சொன்னாங்க நீங்க ஒரு 5 பஞ்சமுக அத நீங்க கும்பிட்டுட்டு வாங்க, அப்புறம் தான் நாங்க வாசிப்போம் அப்படின்னாங்க. வீடு பக்கமே ஒரு 5 முக பிள்ளையார் இருந்தது. அவங்க கும்பிட்டுட்டு நான் அப்படின்னு சொன்ன உடனே வாசிக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு வர வந்து இடை, அதாவது முதலும் கிடையாது கடைசியும் கிடையாது இருக்கிறவரு. அவங்க வந்து ரொம்ப இந்த சென்னை வடக்கு பக்கம் அந்த பெரிய அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. தமிழ்ல தூய தமிழ்ல அந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க வீடு எல்லாம் சொல்றாங்க. வீடு இந்த வீட பக்கம் இருக்கும். முருகருடைய பேர்ல சிவன் பாலன், சிவனுடைய பாலன் அந்த முருகருடைய பேர் இருக்கும் அப்படின்னு. வல்லினத்துல ஆரம்பிச்சு கடைசியா மெல்லினம் முடியும் அப்படின்னா சரவணன் ஒரு பேரு, அதுதான் கரெக்டா வந்தது. உடனே நான் அதை எடுத்து தனியா இதுதான் முடியும் அப்படின்ட்டு எங்க வீட்டு அது எப்படி நீ சொல்ற அப்படின்னாங்க. நான் இப்ப பார்த்ததுல இதுதான் கரெக்டா அதுதான் முடிஞ்சது. சோ அதுக்கு பிறகு ரொம்பவே நம்பிக்கை. அப்புறம் சன்ன வந்து சிஏ அப்ப வந்து என்ன ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணிட்டான். ஃபைனல் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போச்சு, செகண்ட் அட்டெம்ப்ட் போச்சு, தேர்டு வந்துடுச்சு. அப்ப ரொம்ப வாஸ் ரிஜெக்டட். என்ன எனக்கு இப்படி ஆகுது, நான் நல்லா தானே பண்ணேன், சரிவா உனக்கு ஒண்ணு பார்ப்போம் அப்படின்னுட்டு அவனுக்கு பார்த்தோம். கொஞ்சம் நிறைய இந்த கோவில்கள் இதெல்லாம் கொஞ்சம் 2-3 கோவில்கள்லாம் போனோம். இந்த எனக்கு ஒரு திருவெண்காடு வந்து புதன் படிப்புக்குள்ளது மேஜரா போயிட்டு, இன்னொன்னு கொஞ்சம் ஒரு பிள்ளையார் கோவில் இதெல்லாம் போயிட்டு வந்தோன்னு பாஸ் ஆயிட்டான். உடனே சரி அவனுக்கு கர்மா விலகி அவன் நல்லா அப்படின்ட்டு சந்தோஷமா இருந்தது. ஏசிஎஸ்ன்னு ஒண்ணு பண்ணான், கம்பெனி செக்ரட்டரி இதுன்னு. ஒரு ஆச்சரியமா நிகழ்ந்தது. அப்ப வந்து எனக்கு அம்மன் வந்துருச்சு. அப்ப வந்து எனக்கு எழுத எல்லாம் அப்ப வந்து ஏசிஎஸ்ல ஒரு பரீட்சை அவன் சென்னையில எழுதுனா, போன் பண்ணான். போன் பண்றப்ப அழுக வந்துருச்சு. எனக்கு 20 மார்க் குறையா இருக்குமா, நம்ம இதுக்கு மேல என்னால நல்லாவே எழுத அப்படின்னு அழுதுட்டே சொன்னான். அப்புறம் வந்து எனக்கு என்ன பண்ண, அப்ப திடீர்னு எனக்கு ரைட்டிங் அதுல என்ன வந்ததுன்னா, நான் நீ வந்து மதுரையில கூடல் அழகர் இருக்கு, அது பக்கத்துல ஒரு குட்டி ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து வடமாலை சாத்தி ஒரு 108 தடவை சுத்த சொல்லிடு, உனக்கு 20 மார்க் போட்டுருவேன் அப்படி. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் சொன்ன பண்ணா உனக்கு இது கிடைச்சு, சரி பண்றேன். உடனே அது வந்து எப்படி வந்ததுன்னு தெரியல. 20 மார்க் இல்லையா இந்த மாதிரி பெரிய எக்ஸாம்ல. அப்படி அவனுக்கு ஏதோ இந்த பூர்வ ஜென்மத்துல தொடர்பு இருக்கு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து ஆமா ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் பிரச்சனை சொல்றேன். அப்புறம் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணி சிஏ பாஸ் பண்ணிட்டான், எல்லாம் பண்ணி அப்ளை பண்ணி கொஞ்சம் டெம்பரரி ஜாப் கிடைச்சு வந்துட்டான். வந்த பிறகு திரும்ப போறப்பெல்லாம் சேர்க்க மாட்டோன்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆரம்பிச்சு இந்த டைம். அப்ப வந்து ஒரே வேலை வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற
இப்ப அது வந்து இல்ல ஆயிடுச்சு. அப்புறமா பண்றதுன்ட்டு அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆஞ்சநேயர் கோயிலுக்கே போவோம் அப்படின்னு கூட்டு போனேன். கூட்டு போன உடனே அங்க நாங்க ஒண்ணுமே ஒரு ஒரு ஐயர் ஒரு அர்ச்சகர் இருப்பாரு. அவர் ரொம்ப நல்லா பேசுவாரு. அவராவே பேசுவாரு. அப்ப வந்து நாங்க 2 பேரும் சொல்றாரு. நடக்க முடியாதவற்றை நடத்தி காட்டும் சர்வ வல்லமை படைத்தவர் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சிருச்சு. இந்த மாதிரியும் நிறைய மிராக்கிள் அது எப்படி அப்படின்றது தெரியல. அவங்க கர்மாசு விடு ஒரு வகையில அவங்களுக்கு உதவி கிடைச்சிருது. இது வந்து நாடி ஜோசியம் வந்து இந்த மாதிரி இதுல வேற என்ன சொல்லலாம் நாடி ஜோசியத்துல அதான் சாந்தி பரிகார காண்டம்னு இப்ப தொழில் காண்டமும் பார்க்கலாம். நிறைய காண்டங்கள் இருக்கும். காண்டம் வந்து ஜென்ரல் அது வந்து பார்த்துட்டு நம்ம பிரச்சனைகள் வருது அப்படின்றப்போ இது பண்ணலாம். அடுத்து அவனுக்கு திருமணம் அப்போ அவனை வேற இது இனத்தோட அவங்க கேலோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி வந்து அவங்க அவன் சொன்ன மாதிரி அவளும் விருப்பப்படுறா. ஆனா அவங்க அப்பா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உடனே எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு சரி அப்பவும் நம்மளுக்கு திருமண காண்டம் போனேன். அதுல என்ன சொல்லுச்சுன்னா இந்த மாதிரி வேற இனத்த ஒரு பெண் திருமணம் ஆகும். அந்த பேர் இறைவாணியோட நவீன பேர் அவ பேரு அதனால அந்த மாதிரி பேர் வரும் வரும் அப்படின்ட்டு கடைசியில இந்த திருமண காண்ட முடிவுல வந்து என்ன சொல்றாங்க அத வந்து சிஷ்யர்கள் பேசுற மாதிரி இருக்கும். சிஷ்யர்கள் இது சரி எல்லாம் நடக்குது எல்லாம் நடக்குது ஆனா பிரிவு வழக்குன்னு இருக்குதே நீங்க சொல்லலையே அப்படின்றாங்க. அதெல்லாம் சரியாகும் அந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 5 அவங்க 2 பேருக்குள்ள அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரியணும் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பேசிக்னா நம்ம மருமகளை வந்து எப்ப நினைக்கிறது எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. எப்படி நீ 10 மணிக்கு வர நீ எல்லாம் மகாதான் நம்ம பொண்ணு வந்து அப்படின்ட்டு அவளுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க அம்மாவே சொல்லுவாங்களா பக்கம்லாம் நிறைய பிரச்சனைகள் மாமியார் வச்சு இந்த மாதிரி உனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்குது ரொம்ப இதா சொல்லுவாங்க. நானும் உண்மையாவே மகானா அப்படிதான் நான் வச்சிருப்பேன். அது வந்து அப்புறம் இந்த மாதிரி வரப்போ எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு. ஒரு பையன் வேற அவனுக்கு இப்ப 5 வயசு இருக்கும். அப்ப வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஆனா வந்து ஒண்ணும் நம்மள கையில எதுவும் இல்லை. சரி அப்படின்னு ஏதாவது சால்வேஷன் இருக்கா அப்படின்ற ஜீவநாடி பக்கம் வந்து ஒரு அட்ராக்ட் ஜீவநாடின்றது நம்ம நேர்ல போனோம்னா எழுத்துக்கள் தானாவே வரும் மட்டும் சொல்லணும். அது வந்து முனிவர்கள் எல்லாமே அவங்க பேசுவாங்க நம்ம கிட்ட. அப்ப வந்து காகபுஜண்ட எனக்கு அகத்தியர் இது பத்தியே இன்னொன்னு இந்த ஜீவநாடி அப்போ நான் 2001 இது பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் ட்ரெயின் நான் அந்த ஹீலிங் இந்த ஆத்மலிங்கம் உடம்புல வெளியே இருக்கிற கடவுள்லாம் கும்பிடக்கூடாது. மனசுல டெய்லி மெடிடேட் பண்ணி எல்லாம் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்றப்பதான் இந்த நாடி அப்படின்ட்டு இந்த ஜீவ பத்தி ஒரு அறிமுகம். இது அகத்தியர் தான் இவர் வந்து எப்படி வந்து நிறைய எல்லாம் தீர்க்கிறார். மொத்தம் 5 புக்கு வர அப்ப வந்திருந்தது. நான் இது பண்ணப்போ வந்து 8 டீடைல்ஸ் எடுத்தப்ப பாத்தீங்கன்னா அது 8 இது இருந்தது. அது பத்தி சொல்றாரு. எனக்கு இருந்தாரு அந்த அவர் பேர் அந்த நாடி ஜோசி வாசிக்கிறவர். அவரை பத்தி ஹனுமத்தாசன் ஒரு மகான் ஆவார். அவர் தன்னை கண்ணாடி போட்டு குறைத்து எழுதியுள்ளார். காரணம் இல்லாமல் யாரையும் இல்லை. இனி அடுத்து இந்த ஜீவநாடி பார்க்க மற்றொருவருக்கு தரப்படும். சந்திக்கும் வாய்ப்பு வரும். நீ அவருடன் நேரில் பேசுவாய் அப்படின்னுட்டு 10 அக்டோபர்ல அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு சாரி ஆகஸ்ட்ல வந்தது. அவர் வந்திருக்காரு ஹனுமத்தாசன். அதுக்கு பிறகு அது ஆச்சு அப்படின்னு தெரியாது. அவரை பத்தி அதை பத்தி தெரியாது. நான் வந்து ஜஸ்ட் இன்னொரு இதுதான் வழியா போனேன். இந்த சண்முகம்னு ஒரு புக்
இந்த நாடி ஜோதி பேர் போட்டிருந்துச்சு. சரி பார்ப்போம் அப்படின்னு. அவர் பேர் ராஜேந்திரன், திருச்சியில இருந்தாரு. போய் பார்த்துட்டு அப்பதான் ஆக்சுவலா இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு வந்து என்னன்னே தெரியாது. எனக்கு வந்து அதை பத்தி எனக்கும் வந்து கேட்டேன். அப்ப நம்ம தூய தமிழ்ல இணையதளம்ல ஆரம்பிச்சா உனக்கு நல்லா வரும், ஆரம்பி அப்படின்னு சொல்லி வந்துச்சு. என் சன்னுடைய பிரச்சனைய சொன்னேன். இது வந்து உனக்கு நிச்சயமா தான் ஆகும். இது வந்து எதுவும் தவிர்க்க முடியாது. அதுக்கு பிறகு நாள் கழிச்சு அவனுக்கு வேற ஒரு பெண்ணை வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்குவான். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவங்க அப்புறமா ஆயிடுவாங்க. எனக்கு தூக்கி நான் இதை சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து சரி இப்படி வந்துடுச்சு. சரி அப்புறம் என்ன பண்ணேன், எப்பவுமே மாதிரி நல்ல ரிலேஷன். சோ என்ன ஆச்சுன்னா அதுக்கு பிறகு அவ எப்பவுமே சன்ன லீவு இது எதுனாலும் நானும் பொண்ணு விசேஷம்னா நம்ம எல்லாம் கொடுக்க மாட்டோம். அவன் மாதிரி எப்பவுமே அனுப்புவேன். பையனையும் நல்லா அப்பா அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க, நல்லா கேர் எடுக்கிறாங்க. ஏன்னா இது டைவர்ஸ்ன்றது உருவாக்குனது நம்ம மனசுல வந்து அவ குழந்தை, நம்ம குழந்தை அது பண்ண அவளும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா. வந்து அவ குழந்தையும் அனுப்புவா. அது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, ஏன்னா இப்படி குழந்தைகள்லாம் அனுப்புறாங்க, அதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அது பிறகு அப்புறம் அதே மாதிரியே கத்தார்ல படிக்கிறப்போ சரி கத்தார்ல சிஏ முடிச்சுட்டு இன்ஜினியர் கேர்ள் தான் அவ படிச்சிருந்தா. அவ நார்த் அவளுக்கு வந்து இருக்குது. அப்ப அவன் சொல்லியிருக்கு, எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கு இருக்கு, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் அவ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவ சொல்லி இருக்கிறா. அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து ஊர்ல இருந்தாங்க. அவங்க எங்களை வந்து நாங்க ரொம்ப எப்பவும் நல்லா எல்லாம் 2 பேருமே பழகுவோம். எல்லாம் காமிச்சா எல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி ஓகே. அப்புறம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன பிறகு அவங்க அவ்வளவு ஃபேமிலி, இது வந்து லாங்குவேஜ் இல்ல. அவ வந்து கூப்பிடுவா, ஹஸ்பண்ட் அப்பான்னு கூப்பிடுவா. அப்புறம் அந்த ஆடிட்டர்ஸ் என் ஹஸ்பண்ட் அவருங்க எல்லாம் ஏதாவது ஃபாரின் டு ஆடிட்டர்ஸ் குரூப்ல. அப்ப ஃபேமிலின்றப்ப அவங்க ஃபேமிலி கேக்குறாங்க, நாங்க வரலாமா அப்படின்னு. எல்லாம் வரலாங்க அப்படின்னு உடனே அவங்க பார்க்கணும், அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஹிந்தி பேசுறாங்க, வரலாம் அந்த ஆடிட்டர் குரூப். அவங்க அவ்வளவு பேரு ஞாபகம் வச்சு மிங்கில் பண்ணிட்டாங்க எங்களோட. அடுத்த வருஷம் ஒரு டூர் நாங்க எல்லாம் 2 இந்த பாடல் பெற்ற ஸ்தலம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அங்க போகணும் அப்படின்னு 2 கிளாஸ் ஆச்சு. என்னால வர முடியாது போல இருக்கு. இல்ல பரவாயில்ல நாங்க போகலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவு தூரம் எல்லாம் அப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. அதுல சொன்ன மாதிரியே நடக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி பெண் குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. ஆனா அப்பவுமே என்னோட டாக்டர்ல வந்து ரொம்ப இப்ப நினைச்சுக்கல. அவ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு இப்ப அதான் நெக்ஸ்ட் மந்த் இன்னும் பார்க்கல, இப்பதான் பிறந்திருக்கு. அதனால அந்த பிறந்த சன்னு நான் போய் பார்க்க போறோம். போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு. சோ அதனால கடவுள் வந்து நமக்கு நல்லதான் அமைச்சு தராரு. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆனா அவங்களுக்கு என்ன நம்ம பார்க்க கூடாது. நம்ம எப்பவுமே வந்து விஷயங்களையும் ரொம்ப அன்பா அரவணைக்கணும்னா நம்மளை பத்தி புரிஞ்சுக்க. இப்ப இது மாதிரி நிறைய வீட்டுல ஃபேமிலி மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. இதுக்கு என்ன சால்வேஷனா, நீங்க வந்து அன்பை அவங்களுக்குள்ள பிரச்சனையை வந்து நம்ம வந்து அந்த பெண்ணை வந்து குழந்தையா பார்க்கணும். அதே மாதிரி பார்க்க மருமகளும் ரொம்ப நல்லா பொண்ணு, அவ்வளவு பழகுவா. எனக்கு கொஞ்சம் ஹிந்தியும் நமக்கு தெரியும், இதை படிச்சனால எல்லாம் அப்படியே இங்கிலீஷ் எல்லாம் கலந்து பேசிக்கலாம். அது வந்து எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. நம்ம அன்புதான் வந்து எல்லாருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போனாவே நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்வலைகள் இருக்கும். அது வந்து முடியுது. இவங்க வந்து உண்மையா சொல்றாங்க. எல்லா மனிதர்களாலே ஆத்மாக்கள் தான். ஆத்மா இன்னொரு ஆத்மாவை ஒரு தூய்மையா நம்ம பார்ப்போ. இந்த மாதிரி இந்த நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைகளையே கெடுக்கிறாங்க. இந்த இப்ப ரொம்ப என்னன்னு சொல்றது ஆயிடுச்சு இப்ப இருக்க இதெல்லாம். இப்ப வருவான், அவன் சொல்றான்
அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்தேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீ உன் அப்பா அம்மாவை விட்டு வருவியானா? அதெல்லாம் மாட்டேன். என்ன இது? இன்னொன்னு சொல்லுச்சான், இன்னொரு பையனுக்கு, உனக்கு நாத்தனார் எனக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அப்படிதான். அப்புறம் உங்க அப்பா அம்மா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்படிதான் நிறைய சோ இந்த மாதிரியா போயிட்டு இருக்கு. சோ இப்படி எல்லாம் இல்லாம பேரண்ட்ஸ் நிறைய அந்த டாட்டரோட இன்கம் தேவைப்படுதுன்னு அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறது இல்ல. சோ இந்த மாதிரியும் உலகம் போயிட்டு இருக்கு. சோ இதுல நிறைய பிரச்சனைகள் வந்தா ஒரு நல்ல விதமா சால்வேஷன் கிடைக்கும். மனசோட இருந்தா நம்மளுக்கு நல்லவங்க தான் வர்றாங்க. வர்றவங்க எல்லாருமே நம்ம முதல்ல கொஞ்சம் ஷாக்கா பின்னால வந்து நல்லாதான் இருக்கிறோம். இது அவசியமா. இதுல நாடி ஜோசிய வந்து இந்த காகபுஜண்டர் அப்படின்றவர் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மகுமாரிகள் சொல்றோம் இல்லையா, அவரை பத்தி அவருடைய அவர் வந்து ஒரு நான் எப்படி என்ன பண்றேன் சொல்லப்போ அவரோட மகாப் சையது அப்படின்ற ஜீவனாடியில நான் வந்து இப்ப வந்து நம்ம பொது ஜீவனாடிக்கு போய் அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் நான் இந்த இதை எடுக்கிறேன். மக்களுக்கு அவங்க என்ன சொல்லி பெரிய முனிவர்கள் அப்படின்றது நமக்கு தெரியணும். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம உலக அழிவு எல்லாமே சொல்லியிருக்காரு. அவர் ஆடி நால்வர்னு சொல்லுவாங்க. அந்த சனாதன தேவிதர் தர்மத்தை நகர் சனாதனர் சனாதகுமாரர் 4 பேர் வந்து பிரம்மாவுடைய மானச அவங்கதான் வந்து ஆதி நால்வர். அங்க குரு தட்சிணாமூர்த்தின்னு கோவில்ல போய் 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க எல்லா கோவில்லுமே. அந்த 4 பேரு அந்த வந்து சனத்குமார் இது பண்ணதா ஆதிசநாதன தேவி தேவதா தர்மர். சோ அவ்வளவு ஆதியான அந்த 4 நான் மூத்தவன் அப்படின்னு சொல்றாரு காகபுஜண்ட மகரி. அப்ப வந்து ரொம்ப வேற ஒரு தாண்டி ஒரு இடத்துல பூமி மாதிரி ஒரு இடத்துல போய் கல்பக்கோடி வருஷம் பண்ணிட்டு ஒரு இங்க வந்தேன். இங்க வந்து நான் பிரளயங்கள் உலக மாறுதல்களை ஒவ்வொரு கல்ப முடிவிலையும் எல்லா உயிர் அங்க போய் சேரும். அதாவது செம்பன் உலகம் அங்க போய் எல்லாம் சேரும். வந்து எல்லாரும் அதுக்குள்ள முடியாது அதெல்லாம் சொல்றாரு முடியாது. ஆனா நான் என்ன பண்ணுவேன், சக்கரத்து மேல ஏறிக்கு வரேன், போயிடுவாரான். அங்க ஒரு புள்ளி இருக்கும், அந்த மயத்துக்கு போயிடுவாங்க. அங்க போன ஒரு ஆணும் பெண்ணுமான ஒரு இது, அதாவது ஆண்ல இருந்து ஒரு அங்க இயங்கிட்டு இருக்கும். அதுல வந்து திரும்ப வந்து சத்திய யுகம் தொடங்க சொல்றாரு. சத்தியயுகம் பேர்லாம் இப்ப அவரு திரும்ப காகமா இங்க வந்துடுவாராம். எப்போ நடந்ததான் திரும்ப நடக்கும். அப்ப வந்து ஒரு கடல் ஒரு சக்தி தோன்றுவாங்களாம். தோன்றி வர்றப்போ வருவாராம். அவர் வந்து தங்கையே வரமா. அப்புறம் வந்து அடுத்து பிரம்மா வருவாராம், வந்து அம்மா அப்படின்னு அழைப்பாராம். அடுத்து சிவன் வந்து எப்பவுமே எங்கேயுமே இருப்பார், அவருக்குன்னு ஒரு இது கிடையாது, வந்து போக இருக்கிறதுனால அவர் வந்து அடி சொல்லுவாங்க சொல்லுவாரு. ஒய்ஃபு தானே, அதனால அந்த மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. நட்பவின்று சொல்றத இப்ப நட்பவி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மீனிங் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி சொன்னோம்னா பணமழையா கொட்டும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், வீடியோல போட்டிருப்பாங்க பெரிய ரொம்ப ரிச்சார மாதிரி. இல்லவே இல்லை அப்படின்னு அவருக்கு நல்லா திட்டுவாரு. விட அவர் ரொம்ப அவரு அதான் சொல்றாரு, நீ இருக்கிற உனக்கு வந்து என்ன ஒரு ஒரு உனக்கு சிந்திக்க தெரியுதா, எதுவுமே இல்ல, உனக்கு எப்படி எல்லாம் கிடைக்கும், நட்பவினா ஆகட்டும் அப்படின்னுதான். நல்லது எப்படி உண்டாகும், நீ அடுத்தவனுக்கு ஏதாவது இருக்கியா, யாருக்காவது ஹெல்ப் பண்ண எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இந்த இதுவும் இந்த புருவ மத்தியில அணுவாக ஒடுங்க நம்ம ஆத்மாவை தான் அப்படி சொல்றாரு. ஒடுங்கி தியானம் பண்ணிருக்கியா, பண்றப்பதான் ஒருமுகமை தன்மையே தோன்றும். தோன்றப்போ உனக்கு வந்து இந்த மாயைகள்லாம் விலகும். இந்த காமம் கோபம் பற்று பேராசை அதெல்லாம் தனித்து இருக்கணும். நீ மத்தவங்களோட கூடாது, ஊரோட பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. பாடல்கள் அவர் பாடி இருக்கிறாரு. சோ இந்த நிறைய நல்லது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அகத்தியர் பத்தி சொல்றதுனாலும் ஒரு தனி இதே வேணும், அவ்வளவு தூரம் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பொது ஜீவனாடி அது வந்து உருவாக்கிட்டாங்க. இப்ப பொது
அத சொன்னேன் இல்லையா, நீ வந்து அத சந்திப்ப அப்படின்றது. ராஜேந்திரனை திருச்சியில சந்திக்கிறப்ப அனுன்ற ஒரு பொண்ணு எனக்கு அவங்க வந்து ஆக்சுவலா எனக்கு அப்ப வந்து ரெக்கார்ட் பண்ண தெரியாது. அப்ப அங்க ஆன் த ஸ்பாட் ரெக்கார்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி எனக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து அப்ப அவங்க வந்து அவங்க அந்த ஹனுமத் அந்த ஜீவநாடி வாசிக்கிறவர். அதுக்கு பிறகு யாரோ தஞ்சாவூர் வாசிச்சிருக்காரு. இப்ப கரண்ட்ல ஜானகி ராமன் ஒரு அவருடைய அறிமுகம் அதுக்கு பிறகு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா 2010 அகத்திய அவரை சந்திப்ப அப்படின்ட்டு. போன வருஷம் 17, 18 எனக்கு போன் பண்ணாங்க. இந்த மாதிரி அவர் மதுரை நீங்க நேர்ல போய் பாருங்க. அப்படியா? நான் பொது பார்த்தது இல்ல. நம்ம சுயநலத்துக்கு ஏதோ கேட்டுட்டு இருந்தோம். பொதுவாகவும் சொல்லுவாரு, நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லிடுவாரு அப்படின்னாங்க. அங்க போனேன். ரொம்ப யங்கா இருந்தாரு. 35 வயசு 40 வயசுக்குள்ளதான் இருக்கணும். தெய்வீக கலா இருந்தது. அந்த ஜீவநாடி வந்து வச்சிருப்பாங்க. அந்த எழுத்து அதாவே தோன்றி அவங்க பேசுறது வச்சிருந்தாங்க. இருந்தாங்களே அதுல சொன்ன ரொம்ப பெரிய மெசேஜ். நான் இதே மெசேஜ் சொல்றாங்க, இது எப்படி எவ்வளவு ஆகும் அப்படின்னுதான் என் மனசுல அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் அதுல வந்து வந்துட்டு இருந்தது. ரெக்கார்ட் பண்ண அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு தற்காலிக ஜோதிடம் போலியான்னு நானே ஒரு எபிசோட் அதுல வந்து அவ்வளவு தூரம் சொல்றாரு. அந்த கால சரஸ்வதி மகால் ராஜா இருந்தார் தஞ்சாவூர்ல. அப்ப வந்து நிறைய ஏடுகள்லாம் இவங்க எழுதி எழுதி வச்சிருந்தாங்களாம். இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, நவீன மின்னணு சாதனங்கள் எல்லாமே அதெல்லாம் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி இது. அப்புறம் மருத்துவ குறிப்பானது. அப்புறம் ஜோதிட சாஸ்திரம், அது மாதிரி ஜோதிட சாஸ்திரம் அப்படின்றது வச்சிருந்தாங்களாமா. அத வந்து இவங்க வித்துட்டாங்களாம். நம்மளை விடவே புத்திசாலிகள் இல்லையா, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மாதிரி என்னமோ ஒண்ணு இருக்கு. அத எல்லாமே இது பண்றப்ப பணக்காரங்க கிட்டயும் நிறைய இருந்திருக்கு அந்த ஏடுகள். எல்லாத்தையும் வித்த உடனே அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்களாமா. வந்து எல்லாமே போலி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அகத்தியர். உடனே இருந்தது. இப்ப வந்து எல்லாம் யாருமே இப்ப கடல்ல வந்து ஒரு கள்ளத்துக்கு உனக்கு என்ன ஆகும், அந்த அளவுதான் உங்களுக்கு எல்லாம் நாலேஜ். உங்களுக்கு என்ன தெரியும் ஜோதிடம், பெரிய கடல் சொல்றாரு. அப்ப வந்து ஜோதிடத்துல இருந்து எப்பவுமே சொல்லுவாங்க சூரியன் பகை, இந்த இதுக்கு அத வந்து பயங்கரமா திட்டுறாரு. எதுக்கு எது பகை? மனுஷன் பகை. கிரகங்கள்லாம் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையா இருந்துட்டு அவங்கள போட்டு பகைன்னு நீங்க பண்ற தப்புக்கு அவங்க தண்டனை கொடுப்பாங்க, ஒண்ணு பகை கிடையாது அப்படின்னு சொன்ன எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஏன்னா அப்படிதான் நம்ம நவகிரகம் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்க்காது அப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம். சோ அது மாதிரி நிறைய சொன்னாரு. இப்ப சனி பகவான் பத்தி 7 நீ பயப்படுற, நீ பாவம் செஞ்சிருக்க பயப்படுற, அவன் நியாயவான், மும்மூர்த்திகள் அம்சம் அவன். வேற அவனை பார்த்து நீ பயப்படுறனா நீ தப்பு பண்ணி இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் எப்படி தண்டனை கொடுக்கணும் என்ன வச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்புறம் கிரகங்கள் அதுவுமே அப்படின்னா அதெல்லாம் மறைமுகமான கிரகங்கள் தான். இந்த இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படி எல்லாம் கிடையாது. அவங்க தான் எல்லாம் ஜென்ரலாம். இப்ப ராகு கேது பயிற்சி கூட இப்ப வரப்போகுது. ஜென்ரலாம் எதுவும் கிடையாது. அவனோட கேட்கறதான் எல்லாமே நடக்கும் அப்படின்றப்ப நிறைய பேரு அவங்க சொந்த இது பத்தி கேட்கறாங்க. இப்ப என் குடும்பத்துல என்னோட தம்பி போடுறான், சொத்து தகராறு இருக்கு, உடல்நல குறைவு, இந்த மாதிரி எல்லாமே வேலை இல்ல அப்படி இப்படின்னு அந்த கொஞ்சம் பேரே அப்படி கேட்கறாங்க. கேட்கிறப்ப அகத்தியர் சொல்றாரு, நீ வந்து ஒரு கையில 5 விரல், 5 பேரும் வெவ்வேறு விரல் தானே, இருந்தாலும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கு. நீ வந்து ஒவ்வொரு ஆத்மா தான் வந்து பிறக்க வந்திருக்க. உனக்கு வந்து உனக்கும் அந்த இதுகளுக்கும் என்ன ஒரு சம்பந்தமும் அதான் முத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய தான் வரும். அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஒரு ஹை லெவல்ல பேசுறது வந்து அந்த பீப்புள் வந்து அப்சர்வ் பண்ண எனக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. நம்ம இதுல நாலேஜ் அப்ப எனக்கு தெரியும் இல்லையா, அதேதான் அவர் சொல்றாரு. நீ பண்ற பாவத்துக்கு உன்னுடைய கர்மாக்கள்ல தான் இது இருக்கு. அதுக்காக நீ அடுத்தவனை வந்து குறை சொல்லக்கூடாது, நீ இருக்கணும். அந்த மாதிரி அப்படி கொண்டு போயிட்டாரு. எதுக்குமே சால்வேஷன் சொல்லல. நீ காரம் அனுபவிக்கிற.
இப்ப வந்து நீ இறந்த கடவுளை நினைச்சேன்னா நீ கடவுள்கிட்ட போயிருவ. இறந்த பிறகு என்ன ஆறது அப்படின்னா தர்மர் மாதிரி இருக்கணும். நீங்க கூட சொல்லுவீங்க அடிக்கடி சொல்றாரு. வந்து அவங்க இறந்து போறாங்க இல்லையா, திரௌபதி கீழே விடுவாங்க. பீமன் கேக்குறான், இப்படி இறந்துட்டாளே அப்படின்னு சொல்றாரு. அவன் 5 ஈக்குவலா நினைக்கல, மனசுல அர்ஜுனனை நினைச்சிட்டே இருந்தா ஸ்பெஷலா, அதனால அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொரு பிரதரா அவங்க தவறுகள் எல்லாம் சொல்றாங்க. இப்போ அர்ஜுனன் அவனுக்கு வந்து இருப்பான் அந்த ஒரு கர்வம் எப்பவுமே இருந்தது. அது வந்து தவறு, உடல் அந்த மாதிரி. அப்புறம் வந்து சகாதேவனுக்கு கலா சாஸ்திரங்களும் நமக்கு தெரியும் அப்படின்ற அதெல்லாம் கடவுள் கொடுக்காம நம்ம ஓன் இது அதெல்லாம் உடல்ன்ற இதுல போயிருது. இவர் அந்த இருக்காரு. சோ அதனால போறாரு. அடுத்து வந்து அர்ஜுனன் விழுகிறான். அப்ப அவன் தன்னுடைய காண்டீபத்து மேலதான் ரொம்ப பவர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்படி கிடையாது, இருக்க வரதான் அவனுக்கு பவர் இருக்குது. நிறைய சொல்லுவாரு, மகாபாரத போர் முடிகிற வரை அவர் எல்லா அஸ்திரத்தையும் கீழே இறங்கினோம்னா அந்த தேரே எரி. அதே மாதிரி கிருஷ்ணர் டெத்து அப்புறம் அவருடைய அவன் காட்டுல கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். ஆனா வேடர்கள் வந்து கலந்து போயிடுவாங்க. அப்ப வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம், சண்டை போட முடியாது. அப்பவே அவனுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியா பக்கிட்ட பவர் இல்ல, நம்ம கடவுள் கொடுத்தது அப்படின்ட்டு. அதனாலதான் அடுத்து கண்ணப்பரா பிறந்தார் இந்த கதை. அந்த இதெல்லாம் நாளே அவன் யாருக்கும் ஷேரும் பண்ணல. இந்த நாலேஜ் அவனுக்கு தெரியுது, ஆனா அது பண்ணல. அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் அவனை பின்னால ரியலைஸ் பண்ணாலும் அது வந்து அவனுக்கு எஃபெக்டா இல்லை. அடுத்து பீமனே கேட்பான், நான் சாவ எனக்கு என்ன அப்படின்வான். நீ வந்து ஒரு இடத்துல வந்து கர்வம் வச்சிருந்த, மிஞ்சி யாரும் இது கிடையாது அப்படின்னுட்டு. உடல் பலத்துல ஏற்கனவே ஆஞ்சநேயர் வந்து போட்டு எல்லாம் எடுத்திருப்பாரு. வரப்போ ரொம்ப வயசானவன் படுத்திருக்கேன், வானர மாத்திட்டு போ அப்படின்னுவாரு. அவன் வந்து தூக்கி தூக்கி பார்ப்பான், முடியாது. அவர் ஆஞ்சநேயர் கொடியெல்லாம் வச்சிருக்க. அது மாதிரி இந்த ஈகோ இதுதான் இது. கடைசியில தர்மம் அது சொன்னார் அகத்தியர். கடவுளே அவருக்கு நாயா போறாரு. அவன் நீதிமான், நேர்மை கட்டுப்பட்டவர், கடவுளே பின்னால அவரே போறாரு. அதனால நீங்க அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு டீச் பண்ணாரு. அதுதான் ரொம்ப நல்லா. அது வந்து இந்த பொது ஜீவன் நாடி, பொது ஜீவன். அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே நிறைய அதெல்லாம் எடுத்து போட்டிருந்தேன். அதுலயே வர மேஜரா அப்படின்னா, இப்போ பெண்கள் மாதவிடாய் சமயம் கோவிலுக்கு போகக்கூடாது. அது எதனால சொல்றோம்னா ரீசன் சொல்றாரு. அதனால வந்து அசதினஸ் இருக்கும், அது காரணம் போகக்கூடாதே தவிர தீட்டு அந்த காரியம் செய்ய, அதெல்லாம் காரியம்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது. ஆண் வேறுபாடு அதுதான் பக்தர்கள் பத்தி. எங்களுக்கு ஆண் வேறுபாடே கிடையாது. அன்பா இருக்காங்களோ, யார் நல்லா நல்லா உதவி செய்யறாங்களோ எல்லாரும், அவங்க கிட்ட நாங்களே போய் உதவி செய்வோம். எங்களுக்கு பூலாம் தேவை கிடையாது, நாங்களே தேடி போய் உதவி செய்வோம் சொல்லுவாரு. இந்த நாடி சொல்லும் கதைகள்லயும் உதவி இருக்க. ஒரு குப்பை பறக்கிற பையன், இதுல இது கதை. அவர் ஹனுமத்வாசன், அவர் வந்து இங்க போ அங்க போன்னு சொல்லுவார் அகத்தியர். அவர் குப்பை பறக்கிற பையன் அப்படி சொல்றேன். நானா சும்மா 2 கதை மட்டும் சொல்றேன். அது அப்படின்னா, அவன் குப்பை மகாபலிபுரத்துல இருக்கான். அவன் வந்து அப்பா அம்மா யாரோடய ஓடி போயிட்டா, அவன் அனாதை. அப்ப அகத்தியர் நீ அவனை போய் பார்த்துட்டு ஒருத்தங்க வருவாங்க, அவங்க சம்மதிச்சுட்டேன்னு சொல்லு அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து 2 பேர் வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணலாம் இடம் போயிட்டு மகாபலி அவங்க கிட்ட அகத்தியர் போய் உங்க பூர்வ ஜென்மன் வந்து இங்கதான் இருக்கான், அவன் நம்மளுக்கு தெரியல, ஒரு பெரியவர் வந்துரு அங்கதான் இருக்கான், நீ பண்ணணும்னு தானே வந்திருக்கிறீங்க, அந்த குழந்தை வந்து எடுத்துட்டு போங்க அப்படி சொல்லிட்டாரா. அப்ப இங்க வந்து இந்த என்ன இவனுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இவர் எல்லாம் முடிச்சு கொடுத்து அடாப்ட் பண்ணி கொண்டு போறது இல்லையா. அப்ப அவங்க வந்து எடுத்துட்டு போய், சாரி வடநாட்டு இல்ல, லண்டன்ல இருந்தவங்க, வடநாட்டை அவங்க வந்து அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு லண்டன்ல ஒரு இவர் இதுக்கு ஒரு செக்கெல்லாம் அனுப்புனானா, படிச்சு கார்லாம் ஒரு பெரிய கார்
உங்களாலதான் எனக்கு இது வந்தது. நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா யாருக்காவது தானமா கூட பண்ணி அப்படின்னுட்டு அவ்வளவு வசதியா இருக்கிறது. அதுக்கு வந்து அகத்தியர் பூர்வ கர்மாக்கள் முடியிறப்போ அவங்க வந்து உதவி பண்றாங்க. ஒரு ஏழை இதுதான். அவருக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து முடியாம போயிருக்கு. ஒரு கண்ணு 10% தான் பார்வை. டாக்டர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, நரம்பெல்லாம் சுருண்டு போயிருக்கு. இது பார்வை வர வாய்ப்பு. அப்ப அகத்தியரை வேண்டவும் அவர் வந்து நான் ஹெல்ப் பண்றேன். இப்ப சரி நான் ஹெல்ப் இப்ப போய் ஆஸ்பத்திரியில சேருனா பாக்குறாங்களா கண்பா எல்லாம் சரியாயிடுச்சான். ஆப்ரேஷன் பண்ண முடியும். அப்ப வந்து அகத்தியர் ஒரு போட்டோ அதுல ஒரு போட்டோ ஒண்ணு கொடுத்து நீ தலானி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களாம். அது வந்து 3 நாள் அது வர அந்த அம்மா வந்து தலைமாட்டுல நடுவுல கால்ல இருந்துட்டே இருக்கிறாரு. ஜடாமுடி வெள்ளை தரம் தாவி தரம் ரொம்ப ஜட திருநீர் அணிஞ்சு பளிச்சுன்னு இருந்தாராம். அதனால அவருக்கு உணர்ந்துட்டு இருக்காங்க. திரிக்காம கண்ணு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே போட்டோ இவர் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப வந்து எல்லாம் அந்த டாக்டர் ஆச்சரியமா போச்சான். ஆமா இது பெரிய மிராக்கிள் தான், அதிசயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கனவு ஏழைகள் எல்லாத்தையுமே அனுப்பிச்சு வச்சுட்டாராம். இப்ப இந்த புக்ல இன்னைக்கு நான் 5வது லட்சமா ஒரு ஒண்ணு வந்தது. சரி அது எப்படின்னா இதுல சிங்கப்பூர் அங்க இருந்து வந்திருக்காரு. வந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஹனுமதாசரை அவர் வந்து அகதியர் தான் கேட்டு சொல்லணும் வந்து ஆமா இருக்கு. சில அவங்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. சில அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து அவனுக்கு வந்து சேவனை எப்படி வச்சிருக்குன்னு எப்படி சயவனை வச்சிருக்கு அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு வீடுக்கு போயிருக்காங்க. வீடுக்கு கிரக போன உடனே அந்த பையன் 2 வயசு குழந்தை இருந்திருக்கு. அவன் இறந்து போயிருக்கான். அப்ப வந்து ஏதோ செய்வனையாலதான் இறந்தான்ட்டு பக்கத்துல எல்லாம் சொல்லி அது வந்து சைனீஸ் ஏரியா சைனீஸ் வந்து ரொம்ப இந்த செய்வன மலேசியா எல்லாமே ஃபேமஸ் அவங்க வைக்கிறது. அது ஹோப்ஃபுல்லாவும் இருக்கும். அப்ப வந்து வேலைதான் நம்ம குழந்தை இறந்து போச்சு வந்திருக்கிறாரு. செய்வனையாலதான் நீ இந்த வீட்டுல ஒரு ரூம்ல இந்த இடத்துல அரையடி இடத்துல ஒரு அதை எடுத்து போட்ட ஆயிடும். அப்புறம் மகன் இறந்ததுக்கும் சில பரிகாரங்கள்லாம் மோட்ச தீபம் அப்படின்னு சொல்லி இது அப்ப வந்து இந்த அங்க போய் பார்த்தப்ப அதே மாதிரி இருந்திருக்கு. இந்த இதெல்லாம் எல்லாம் பண்ணி செய்வன இது முடிச்சு சொல்லிட்டு திரும்ப வந்தப்போ அவரு சொன்னாராம் 3 வருஷம் கழிச்சு உனக்கு திரும்ப இதே மகனா பிறப்பான் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அவனுக்கு இருக்கு. அதாவது இந்த செய்வன அது எது அப்படின்னா அந்த வீடு காலி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஓனர் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த அதனால இவன் காலி பண்ற மாதிரி இருக்குது. அவனுக்கு வந்து வந்தாலும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சேவனையை வச்சிருக்கான். சோ இது மாதிரி மொத்த ஒரு கதை வந்து ஒவ்வொன்றும் இருக்கும். எல்லாமே நிறைய நேர்ல இங்க போ அங்க போன்னு சொல்லி சொல்ற மாதிரி பீப்புள் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இறந்து போனா 1 வருஷம் அப்படின்றாங்க. கோவிலுக்கு போக கூடாது மேகதாசு அதையும் வன்மையா திட்டுறாங்க. கோவிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றேன். நீ வந்து ஒருத்தங்க இறந்து போயிட்டுனா நல்லா சாப்பிடாம இருக்கியா, டிவி பார்க்காம இருக்கியா, போகாம இருக்கியா, நல்லா வசதியா சாப்பிட்டு நல்லா செழிப்பா இருக்க, கோவிலுக்கு மட்டும் போக மாட்டியா? இப்போ கோவில் போற கொண்டாடுறேன்னா ஏதோ கொஞ்சம் புண்ணியம் நல்ல காரியம் கொஞ்சம் குடும்பத்துல நல்ல ஒரு நிலைமை நிலவும். எல்லாம் பண்ணாம இருந்தா உனக்கு இன்னும் தான் வரும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டியும் இல்லை. நம்மளுக்கு மனசுல துயரம் இருக்கு, கஷ்டம் இருக்குன்னா அது போனீங்கன்னா உங்களுக்கு வரும் இல்லைங்களா? கோவில்ல பாதிக்கப்படும். இல்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா எப்பனாலும் நீ கோவில் வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது சொல்லி அது மாதிரி இப்ப வந்து கோவில்ல அந்த கிணத்துக்குள்ள
அதுக்கெல்லாம் நல்லா உன்கிட்ட கடவுள் காசு கேட்டார், நீ உன் குழந்தைய தூக்கி போடு, நல்லா திட்டதான் செய்கிறாரு. வீட்டுல இந்த வைக்கலாமா, அந்த மூலையில இது எல்லாம் கேட்பாங்க இல்லையா, இவனுக்கு கடவுள் மூளையே கொடுக்கல, எந்த மூளை எந்த பக்கம் மூளை தெரியல இவனுக்கு அப்படின்னுட்டு எல்லாம் நல்லாவே திட்டுவாங்க. அப்ப இதோட ஒண்ணு முடிச்சுக்கலாம். அது வந்து சிவபார்வதி உரையாடல் இப்ப உலக போகுது இல்லையா, சோ அது பத்தி சிவபார்வதி உத்தரகாண்ட்ல பேசுறப்போ அகத்தியர் 3 பேரு, முருகர், விநாயகர் இவங்க எல்லாம் இருந்திருக்கிறப்போ உரையாடல் மாதிரி பேசியிருக்கிறாங்க. அப்ப வந்து கேக்குறாங்க, இப்ப உலகத்தை அழிக்க போல ஏன், ஆமா எல்லாரும் அவன் வந்தா சொல்லிட்டு திரியிறான், அவன் பின்னா பெரிய கூட்டம் போய்கிட்டு இருக்கு, கடவுள் எல்லாம் நான் வேற யாரும் கிடையாது, இதெல்லாம் அவன் அப்படி எல்லாம் இது பண்றப்ப நான் என்ன செய்ய முடியும், இல்ல நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடாதா அப்படின்றப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு, எல்லாம் அவனா கோவில் கட்டிட்டு இது பண்றான், அங்க வந்து நான் இருக்கிறது கிடையாது, எனக்கு எந்தெந்த இடத்துல கோவில் இருக்கணும்னு நானே தேர்ந்தெடுத்திருக்கேன், அந்தந்த இடத்துலதான் இருந்து மக்களுக்கு அருள்லாம் செய்யறோம், இந்த மாதிரியான பீப்புள் கிடையாது, வஞ்சகம் இந்த மாதிரி எல்லாமே நிறைய ஆயிடுச்சு. அம்மா சாமிக்கு பார்வதிக்கு நீங்க இப்ப என்னதான் செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்றப்போ வழின்னா அவன் வந்து நிச்சயமா விடணும், பற்ற விடணும், தான்ற அகங்காரத்தை விடணும், ஆணவத்தை விடணும், இதெல்லாம் விட்டாதான் அவன் வந்து என்னோட பக்தர். இதெல்லாம் மீன் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு, பிடிச்சு இவன் சாப்பிடுறான், இப்ப இவன் கர்மவினை ஆகுது, கடல்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஜீவராசி சாப்பிடுறான், இந்த மாதிரி பாவங்கள் செய்ய உலகத்தை அழிக்கதான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து இவரு காகபுஜண்டர் வந்து எப்பவுமே ரொம்ப திட்டுவாரு, ரொம்பவே திட்டுறாரு, எல்லாமே இந்த மாதிரிதான் நம்ம இது இவங்க சிவன் சொல்லி இருக்காரு, இப்ப காகபுஜண்டர் அகத்தியர்லாம் சொல்லி நல்ல வழி காமிங்க அப்படின்ட்டு, நாங்க எவ்வளவுதான் முயற்சிச்சோம், ஆனா இது பலன் அளிக்கல, உலக அழிவுற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அகத்தியர் வந்து அவரும் அதை ஆமோதிக்கிறாரு, என் பேரை சொல்லி நிறைய பேர் இருக்கான், நான் இவர் வந்து முன்னாடின்னு பாத்தீங்கன்னா அனுமதாசர் வழி இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவரை போய் ஏமாந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, என் பேரும் கெட்டு போகுது, அகத்தியர் சொன்னார் அப்படின்னுட்டு. அனு அந்த ஃப்ரெண்டு அவங்க சொன்னாங்க, இந்த யட்சினிகள் யட்சினி இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் வந்து வச்சுட்டு இங்க வந்து ஃபியூச்சர் எல்லாமே சொல்லுவாங்க, ப்ரெசன்ட் ஃபியூச்சர், அந்த யட்சினிகள் அதை வச்சுட்டு இது அகத்திய அது மாதிரி சொல்லி நிறைய பேர் ஸோ அது மாதிரி 98% வந்து உலகத்துக்கு தான் இருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் சொல்றாங்க. முருகர் வந்து என்ன 2 பேருமே ரொம்ப கோபமா பேசிட்டே இருக்கீங்க, அப்ப வந்து காகபுஜண்டர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாது உங்க கோவிலுக்கே எல்லாம் ஒய்ஃபோடையா வர்றாங்க, எவனோட எவர் வர்றான், அந்த அளவுக்கு இப்ப எல்லாமே தாழ்ந்து போய் இருக்கு, இந்த நிலைமையில இந்த உலகம் வந்து வந்து ரொம்ப இது. இப்ப விநாயக பெருமானு சொல்றாரு, என்ன கும்பிடுறாங்க முழுமுதற் கடவுள்னு, ஆனா என்ன செய்யணும்னே தெரியல, சும்மா கும்பிடுறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் அப்படியே அவங்க கான்வர்ஸ் போயிடுறாங்க. இந்த இதுல நிறைய இருக்குது, நம்ம டைமே நிறைய சொல்லிட்டோம், ஏன்னா அவரு சொன்னது சில இன்னொரு தடவை ஏதாவது ஒரு இதுல கட்டாயமா பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா போலியா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியா நாடி போனீங்கன்னா உங்களுக்கு சால்வேஷன் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்ல விரும்புறேன். நாடி ஜோசியம்னா கைரேகை கேட்பாங்க. ஆமா பிரதர், ஆண்னா கட்டை விரல் ரேகை கொடுக்கணும், பெண்ணுன்னா வலது காய் கட்டை விரல் ரேகை, பெண்ணுன்னா இடது கை ரேகை, இது கொடுக்கணும், வேற எதுவுமே டீட்டெயில் கேட்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஜீவநாடி வந்து இப்ப நம்ம என்னோட ஒரு கொஸ்டின் போறேன் இல்லையா, அப்ப நான் வந்து அந்த வாசிக்கிற இப்ப நான் போய் பர்சனலா கேட்டப்போ
அவர் கேட்டாரு, உங்களுக்கு யாரு இது வாசிக்கணுமானாரு. பூஜண்டார வந்து வாசி கேட்டதில்ல. காக பூஜண்டார பேச சொல்லுங்கன்னு அவர் தான் பேசினாரு. காக பூஜண்டார் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இப்படி ஒரு நோட்டு இப்படி அப்படின்னா அதை திருப்ப மாட்டேன். அதுல வந்துகிட்டே இருக்கும், அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. படிக்கிறான்னா அப்படி திருப்புவோம் இல்லையா, அதுல எழுத்து வந்து தானா நம்ம என்ன கேட்கிறோமோ அதுக்கு ஆன்சர். அதுதான் ஜீவ நாடி, உள்ள நாடி, உயிருள்ள நாடி. அது ரொம்ப அதுவுமே வந்து அதுதான் இந்த நாடி சொல்லும் கதைகள். ஹனுமத் இவர் சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ ஹீஸ் நோ மோர். இதுல வந்து ஆனா நிறைய பேர் போன் நம்பர் கேட்பாங்க, அது கொடுக்கலாமா? நாடி ஜோசியம்னு நம்ம இதுல ஓகே. இப்ப இதுல வந்து இப்ப அகத்தீசா என்ன தத்புருஷாய வித்மகே சிவபுத்திராய தீமகி தன்னு சோதயாத் அப்படின்றது காயத்ரி மந்திரம். சோ இவங்க எப்படி இவங்க இயங்குறதா சொல்றா இந்த புக்லயுமே இருக்கும். அதாவது ஒரு சிவன் கிட்டதான் போய் நிக்கணும், அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்றப்பதான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணு. அப்போ வந்து சில பேர் கேக்குறாங்க, சில இது வந்து ஆகுதே அப்படின்னுட்டு எல்லாம் கேக்குறாங்க இந்த நாடி தோசி. அவர் சொல்றாரு, நான் என்னப்பா பண்றது, அதுதான் நாங்க செய்யறோம். சில சமயம் 90 வந்து உண்மையா நடக்க சொல்லியிருக்காரு பேரன். ஆனா 5% நடக்கல. அதுவும் அது எப்போது நடக்கதான் செய்யும். ஆனா இப்போ டைம் பீயிங் அகத்தியர் சொல்லிடுவாரு. சோ அதனால நமக்கு 5% அஷூரன்ஸ் வந்து இதுல இருக்குது. அதுதான் நிறைய முடியாததா இருக்கும். கடவுள் பண்ண வந்து நம்ப முடியாது, தானா எழுத்து வருது. அதை வச்சுதான் சொன்னேன், எனக்கு வந்து இந்த மாதிரி சன்னுக்கு அது நடந்துட்டுதான் அப்ளை பண்ணி விசா அதை பார்த்தேன். ஸோ அது வந்து நான் 5 years கழிச்சு அது அப்படியே நடந்திருக்கு. அவங்க சொல்றாங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து சல்வேஷன் இது முயற்சி பண்ண முடியாது இவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்காவது நமக்கு தெரியும். பிரச்சனை அப்படின்னா சரி பண்ண வேண்டாம், பின்னால வரப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு மனசை உழப்பிட்டு இருக்க வேணும். ஸோ அந்த அளவுக்கு இதுல வந்து நம்மளுக்கு நல்ல தெரியுது. அதே மாதிரி பண்றதும் வந்து அதாவது எப்பவுமே நம்மளுக்கு கத்திடுறப்பதான் இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம போறோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த முனிவர் இவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். சில இது ரொம்ப ப்ரொசீஜர் கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து இந்த பிள்ளையார பாத்துட்டு வா அவ்வளவுதான். சில பேருக்கு நீ தின்னா இது இருக்கணும்ட்டு சொல்றாங்க. அந்த செய்வன அதுல கூட சொல்லியிருக்காரு அவரு, நீ வந்து ஒருத்தங்க இப்ப வீடு கிரகப்பிரவேசம் புது வீடு போறோம் இல்லையா, இன்னொரு வீடு மாத்தி வாடகை வீடுனாலும் சரி, வெறும் காய்ச்சறாங்களாம். அது பத்தாதான். இங்க ஏற்கனவே நெகட்டிவ் அவங்க இறந்த ஆன்மாக்கள் ஏதாவது இருக்கு, என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. தம்பதி ஹோமம், சுதர்சன ஹோமம் இது மாதிரி பண்றப்போ நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எனர்ஜி இருந்தாலும் அது அப்படின்றாங்க. அது வந்து நம்ம பார்க்கலாம். அந்த போபால் வந்தது இல்லையா 1980s விஷவாயு. இப்போ ஒரு குடும்பத்துல வந்து இந்த வழக்கம் உண்டு. எல்லாருமே நைட்டு தூங்கிட்டாங்க இல்லையா, சுத்தி இருக்கிற வீடுகள்ல எல்லாம் தூக்கத்திலே இறந்துட்டாங்க இல்லையா. இவங்க வீட்டுல மட்டும் சுத்தி இருக்க வீடெல்லாம் இறந்துருக்காங்க. ஹோமம் யாகம் அந்த புகை அது, அதனால அந்த இது வந்து அத இது பண்ணல. அது வந்து பேர்ந்தது. நான் கூட ஒரு எபிசோட்ல போட்டேன் அது எவிடன்ஸ். அந்த ஒரு கட்டிங் இருந்தது. சோ அது மாதிரி தீய அதிர்வலைகள் இருக்கு அப்படின்னா அதை புனிதம் அப்படின்னா ஹோமம் பண்ணணும் அப்படின்றதும் இதுல இருந்து நமக்கு தெரிய வருது. வீடு ஒரு புது இடம் கிரகப்பிரவேசம் பண்ற வீடு மாத்தினாலுமே அப்படி பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரியா பண்ணுங்க, நெகட்டிவ் எனர்ஜிஸ் போகும். ஏன்னா யார் யாரோ இருந்தது இல்லையா, என்னென்னமோ எனர்ஜிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. நிறைய இது எனக்கு மறந்து போயிருக்கலாம். சொன்ன மாதிரி கல்லு மாதிரிதான் ஒரு சின்னதுதான் நான் இப்ப சொல்லியிருக்கேன், இருந்திருக்கும். இன்னொரு தடவை நம்ம இன்னும் கூட அது பார்க்கலாம். அடுத்தது குலதெய்வம் பத்தி
பேசணும். ஏன்னா குலதெய்வம் பத்தி ரொம்ப ரொம்ப ஃபால்ஸ் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அது அதுவுமே நான் ஜீவ சமாதிகள் வந்து ரொம்ப ரொம்ப ஒப்பீனியன்ஸ் இருக்கு. உடைச்சு எடுத்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் உண்டாக்கணும் அப்படின்றது இருக்கும். ஸோ அது கடவுளுடைய விருப்பம் இருந்தா அதுவும் தொடர்ந்து பண்ணுவோம். ஓகே சிஸ்டர். நம்ம அடுத்த இதுல ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். நிறைய நாடி ஜோசியம் இந்த புக் ஃபுல் கதையுமே சொல்லுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம மீண்டும் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வணக்கம்.